கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த நாளிகையில் கூட நம்ம நட்சத்திரங்களை குறித்ததான செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த நட்சத்திரங்கள் மிக முக்கியமானதா, நட்சத்திரத்துக்கெல்லாம் ஒரு மெசேஜ் இருக்குமா அப்படின்னு யோசித்தோம்னா வாங்க பார்ப்போம். நம்ம நட்சத்திரங்கள் ஏங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க ஒரு லோகோ. ஆமாம், நம்ம சர்ச்சில் லோகோ இதுவே ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கும். ஆமாங்களா? ஆமாம், இதுதான் நம்ம இன்றைக்கி மெசேஜாக பார்க்க போகிறோம். ஆமென். இந்த நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி என்ன இம்பார்ட்டண்ட்டு, இதில் என்ன அடங்கி இருக்கிறது, வசனம் என்ன சொல்கிறது, இதன் கருத்துக்களை எல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். ஓகே, இங்கே வழக்கம் போல் 2 வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் கவனிக்க இருக்கிறோம். எல்லோரும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறாங்களா? அப்படியே ஸ்க்ரீனில் பார்த்து வாசிப்போம். வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். ஹல்லேலூயா. வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழியில் நடக்க வேண்டும். 2வதாக எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:21 கவனிக்கும் போது நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும், அதில் நலம் என்றால் அதை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிரடையவும் அநேக வசனங்களை நாம் அறிந்து கொள்ளவும் இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. எனவே நீங்கள் கவனித்தீங்கன்னா ஒரு முக்கோணம் நம்ம போட்டிருக்கிறோம். எனவே ஒரு ஸ்டார் போல். எனவே இது என்னது அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பார்க்கவும் மறுபடியுமாக இந்த முக்கோணத்தை நம்ம போட்டிருக்கோம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கோணம் நம்ம பிதாவாகிய தேவன் என்று சொல்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரே முக்கோணத்தை நம்ம 3 பிரித்து போட்டிருக்கோம். அளவு மாறாமல் இருக்க வேண்டும். ஒரு முக்கோணம் என்றால் எப்படி இருக்கணும்? அளவு மாறாது இல்லைங்களா? அளவு மாறக்கூடாது. 3 பகுதியும் ஒரே மாதிரி இருந்தால் தான் முக்கோணம் அமைவதற்கு சரியாக இருக்கும். எனவே 3 பகுதியும் பாருங்கள் ஒரே மாதிரி போட்டிருக்கேன். எனவே 3 முக்கோணங்கள் பார்த்தா ஒரே முக்கோணமாக தெரியுது இல்லைங்களா? 3ஆக இருந்த முக்கோணம் இப்போது ஒரே நிலையில் தன்மையில் இருக்கிறதையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு முக்கோணத்தை பார்த்தோம், பிதாவாகிய தேவன். ப்ளூ கலரில் பார்த்துருக்கோம், பிதாவாகிய தேவன். பிதா யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் தேவனாக இருக்கிறார். 2வதாக ஒரு முக்கோணத்தை பார்க்குறோம், குமாரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் தேவனாக இருக்கிறார். முன்னாடி என்ன பார்த்தோம்? பிதா தேவனாக இருக்கிறார். இப்போ என்ன பார்த்துட்ருக்குறோம்? குமாரன் இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார். 3வது பார்த்துட்ருக்குறோம், பரிசுத்த ஆவியானவரும் தேவனாக இருக்கிறார். 3 ஆள்துவத்தை பார்க்குறோம். பிதாவும் தேவன், குமாரனும் தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவனும் தேவனாக இருக்கிறார். ஓகே, இங்கே இன்னும் சுருக்கி பார்க்கும்போது ஹேலோயும் என்று சொல்கிறோம். ஏலோயும் என்றால் பன்மை தேவன் என்று அர்த்தம். ஹேலோயும் என்றால் அவர் பன்மை தேவன் என்று அர்த்தம். லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது ஒரு ஆழ்த்துவத்திற்குள் 3 இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆழ்த்துவம் தான், அவருக்குள் 3 இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேலோயும் என்றால் ஒரு பன்மையான வார்த்தை. பன்மை தேவன், பன்மை என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் என்று அர்த்தம். அப்போது ஏலோயும் என்ற வார்த்தைக்கு பன்மை தேவன், பன்மை தேவன் என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்டோர். ஹேலோயும் என்றால் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். எனவே அவர்கள் தனித்திருந்தாலும் 3 ஆழ்த்துவம், 3க்குள்ளும் ஆழ்த்துவங்கள் இருக்கிறது உண்டு. அவங்க தனித்தனி தான். பிதாவாகிய தேவன் தனியாக இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியாகிய தேவன் தனியாக இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து தனியாக இருந்தாலும் அவர்கள் செயல் தனித்தனியாக இருந்தாலும் 3 ஒன்றாக இருக்கிறாங்க. இப்படி வச்சுப்போம். மனிதர்களாக நாம் எல்லோருமே ஒரே நபர்கள் தான் இல்லைங்களா? வெளிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் ஒருவர் தான், ஆனால் உங்களுக்குள்ளே என்னென்ன உண்டு? ஆழ்த்துவங்கள், ஆவி உண்டு, ஆத்மா உண்டு இல்லைங்களா? உங்களுக்குள்ள ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, நீங்கள் சரீரமாகவும் இருக்கிறது உண்டு. அதுபோல தான் ஒன்றாக இருக்கிறவர்கள் 3 ஆழ்த்துவங்கள் வைத்திருக்கிறாங்க. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் 3 ஒன்றாக இருக்கிறாங்க. ஆனால் வேலை செய்யும்போது, கிரியை செய்யும்போது பிதாவின் வேலை பிதா செய்கிறார், குமாரன் வேலை குமாரன் செய்கிறார், பரிசுத்த ஆவியானவருடைய வேலை அவர் செய்கிறார். இவர் வேலை அவரும் செய்கிறது கிடையாது, அவர் வேலை இவரும் செய்கிறது கிடையாது. பட் அவங்க ஒர்க்குன்னு வரும்போது, கிரியைன்னு வரும்போது தனித்தனியாக செய்கிறார்கள், ஆனால் ஒன்றாக இருக்கிறாங்க. எனவே ஏலோயும் தேவன் அப்படிப்பட்ட தேவன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் ஹேலோயும் தேவனுக்குள் இருக்கிறவர், குமாரனாகிய தேவன் ஹேலோயும் தேவனுக்குள் இருக்கிறவர், பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஹேலோயும் தேவனுக்குள் இருக்கிறவர். ஹேலோயும் என்றால் நான் சொல்லியிருக்கிறேன் பன்மை தேவன். ஆமென். அந்த 3 இருக்கிறவர் ஒரே ஒரு பேராக தேவன் சொல்கிறோம் இல்லைங்களா? தேவன் என்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இணைந்து இருக்கிறது தான் தேவன். மனிதன் என்றால் எப்படி இருக்கிறோம்? ஆவி ஆத்மா சரீரம் இணைந்தது தான் மனிதன். அவன் பேர் மனுஷன் சொல்கிறான். ஒருத்தன் இறந்து போயிட்டான், அவன் என்ன சொல்கிறான்? பாடின்னு சொல்கிறோம், பிணம்னு சொல்கிறோம். ஏன்னா அவனுக்குள்ளே என்ன இல்லைன்னா ஆவி ஆத்மா இல்லாததுனால அவன் பெயரை மாறுகிறது. அதுபோல் நம்ம உயிரோடு இருக்கிறதுனால தான் மனிதர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுபோல தான் ஹேலோயும் என்றால் அந்த 3 ஆழ்த்துவ தேவனும்
ஒன்றாய் இருக்கிறவர்கள். அதனால் நீங்கள் 3 தேவனை நம் தேவன் நினைக்கக்கூடாது. நம் தேவன் ஒரே தேவன் 3 ஆள்துவத்தை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 3 ஆள்துவம் உள்ளவர், ஒரே தேவனாக இருக்கிறார். எனவே தொடர்ந்து பார்க்கும்போது நமது வேதாகமத்தை பொறுத்தவரை திருத்துவத்தில் சரிசமமான தேவன். நம்முடைய வேதாகமம் முழுவதுமாக ட்ரினிட்டியை கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவிய தேவன் தான் ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை இருக்கிறது உண்டு. எனவே அதே சமயத்தில் இன்று கிறிஸ்தவத்திற்குள்ளாக அநேக கள்ள உபதேசங்கள் மாதிரி இருக்கிறது உண்டு. பிதா மட்டும்தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு குழு உண்டு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் உண்டு. இல்லை பரிசுத்தாவியர் மட்டும்தான் தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்ட கிறிஸ்தவர்களும் உண்டு. மூவரும் தனித்தனியாக பிரிந்திருக்கிறார்கள் என்றும் சில கூட்டங்கள் உண்டு. ஆனால் நாம் அப்படி அல்ல. நாம் ஆராதிக்கிறது வேதாகமத்தின் தேவன். வேதாகமத்தில் தேவனாகிய கர்த்தர் அவர் திருத்துவமானவர். ஹல்லேலூயா. நம் தேவன் சமமானவர், அதே சமயத்தில் திருத்துவமான தேவனாக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் குமாரரோடும் பரிசுத்த ஆவியானோடும் இணைக்கப்பட்டிருக்கிறார். கவனம் பாருங்க. பிதாவாகிய தேவன் குமாரரோடும் பரிசுத்த ஆவியானோடும் இணைக்கப்பட்டிருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது குமாரனாகிய தேவன் பிதாவோடும் பரிசுத்த ஆவியானோடும் இணைக்கப்பட்டிருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும்போது பரிசுத்த ஆவியாகிய தேவன் பிதாவோடும் குமாரனோடும் இணைக்கப்பட்டிருக்கிறார். புரியுதுங்களா? ஒருவர் இல்லாமல் இன்னொருவர் இல்லை. நம்முடைய ஆவி இருக்கும்னால் நம்ம ஆத்மாவும் இங்கே தான் இருக்கிறது, சரீரமும் இங்கே தான் இருக்குது. என் சரீரம் இங்கே இருக்குது அப்படின்னா என் ஆவியை நான் வீட்டில் வச்சுட்டு வரல. என் ஆத்மா நான் வர்றவரை எங்கேயும் விட்டுட்டு வரல, என்னோடு கூட என்ன செஞ்சுருக்கேன் வந்திருக்கு. அதுபோல தான் நான் பேசும்போது ஒரு ஆள்துவம் பேசினாலும், ஏதாவது ஒரு ஆள்துவம் இயேசு கிறிஸ்து பூமிக்கு அவர் கிரியை செய்தாலும் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார். ஆமென். எனக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதும் அவர் சொல்லுகிறார், நான் போய் அந்த தேற்றவாளனை உங்களுக்காக அனுப்பி வைப்பேன் என்றும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவர்கள் வெவ்வேறான இடத்துல சில நேரங்களில் இருந்தாலும் கூட அவர்கள் ஆள்துவமானவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆனால் வேலைன்னு வரும்போது தனித்தனியாக செய்கிறாங்க. எனவே இங்கே நீங்கள் பார்க்குங்க, ஒரு மனித பொம்மை மாதிரி போட்டிருக்கிறேன். இதுதான் நமக்குள்ளே இருக்கிறதான ஆவி. நமக்குள்ளே பாருங்கள் யார் இருக்காங்கன்னு, ஆவி, ஆத்துமா, சரீரம். எனவே நான் போட்டிருப்பேன். இது மூணுமே பாருங்கள், நம்ம ஒரு நபருக்குள்ளே 3 கேட்டகரிஸ் இருக்கிறது உண்டு. ஆவி, ஆத்துமா, சரீரம். இது ஒரு மகிமையின் சரீரம், ரெட்டில் போட்டிருக்கு. லாஸ்ட்டில் தான் உலகம், மண்ணான சரீரம். ஆமாங்களா? நம்ம ஆதியாகத்தில் கவனிச்சிருப்போம். 1ஆம் அதிகாரத்தில் 26, 27 ஆகிய வசனத்தில் வாசிப்போம். மனுஷனை உண்டாக்கினதாக அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். மனுஷனை உண்டாக்கினதாக பார்க்குறோம். 2ஆம் அதிகாரம் வரும்போது தான் அவர் மண்ணினாலே பிசைந்து ஒரு மனுஷனை ஒரு பொம்மையாக்கி என்ன செய்ய நாசிரிய சுவாசத்தை ஊதும்போது அவன் ஜீவாத்மா ஆகிறான். என்ன உலகம் மாமிசம், உலக மாமிசம். எனவே 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆதியாக 1ஆம் அதிகாரத்தில் படைக்கப்பட்ட மனுஷன் ஆவி, ஆத்மா, மகிமையின் சரீரம். 2ஆம் அதிகாரத்தில் படைக்கப்பட்ட மனுஷன் மண்ணான சரீரம். அப்போது கடைசியாக 3ஆம் அதிகாரம் வரும்போது அவர்கள் அந்த மகிமையின் சரீரத்தை இழந்தபடினாலே தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு இடைவெளி உருவாகிறது. அதனால்தான் அந்த இடைவெளி இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மனிதனும் அப்படியே கடவுளைப் போல தேவனைப் போல 3ஆக பிரிந்து செயல்படுறான். பாருங்கள், மனிதன் என்றால் ஆத்மா, சரீரம், ஆவி. இது 3மே இணைந்திருந்தால் தான் அவன் மனுஷனாக இருப்பான். இந்த 3மே தேவனை அறியும் உணர்வு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறோம் இல்லையா? லாஸ்ட் ஜெபமாக என்ன ஜெபிச்சு நம்ம முடிக்கிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியங்களை மறந்து போகாதே என்று நம்முடைய சரீரத்துக்கு சொல்கிறார் லாஸ்ட் லைன். ஆமென். அப்போ ஆத்துமா தான் இடையில் இருக்கிறது உண்டு. ஆத்துமா எண்ணங்கள்னு சொல்கிறோம். அந்த ஆத்துமா என்பது ஆவியோடும் இணைந்திருக்க வேண்டும். ஆவியில் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அந்த நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா சரீரத்தில் என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவி, ஆத்துமா, அந்த சரீரம், உலகத்தை அறிகிற சரீரம், இது எல்லாமே தேவனை அறியும் உணர்வு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க ஆண்டவர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்குகிறதாக வாசிக்கிறோம். அறிவில்லாத ஜனங்கள் சங்கரமாகறாங்க. கர்த்தரை குறித்ததான் ஒரு பயம் இல்லை, அறிவில்லை. தங்களை குறித்ததான அறிவில்லாததுனால மனுஷர்கள் நிறைய நன்மைகளை இழக்கிறாங்க. ஒரு நபர் கப்பலில் போகிறாரு வியாபாரம் பண்ணுவதற்கு. அவர் 2 நாள் 3 நாளுக்கு ஒரு முறை கப்பலில் போவார். வியாபாரம் பண்ணுறதுக்காக போயிட்டு வருவார். ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு வருவார். டிக்கெட் வாங்கிட்டு போவார். அவர் அந்த கப்பல் ட்ராவல் 1 வாரம் 10 நாள்லாம் இருக்கும்.
ஒரு நாள் என்ன நடந்தது, அவர் கொண்டு வந்த சாப்பாடு, அந்த 10 நாளைக்கு உண்டான சாப்பாடு வீட்டிலேருந்தே கொண்டு வந்துடுவார். ரெடி பண்ணி சப்பாத்தியெல்லாம் சுட்டு ரொட்டி சுட்டு கொண்டு வந்துடுவார். ஒரு நாள் அது 3-4 நாள் கெட்டு போச்சு. அப்போ முகம் சோகமாக வச்சுருக்கிறார். அந்த கப்பலில் வேலை செய்கிற ஒருவர் வந்து, ஏன் இங்கே ரொம்ப வருத்தப்படுறீங்க, டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது? இல்லைங்க, ஏன் நான் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு, எனவே எல்லாம் வந்து கெட்டு போச்சு, இன்னும் 3 நாள் நான் என்ன செய்யணும், நான் போக வேண்டிய இடத்துக்கு போகணும், என்ன செய்து சாப்பாடுக்குன்னு யோசிக்கிறேன் அப்படின்னாராம். சரி, உங்கள் டிக்கெட் கொடுங்கன்னு சொன்னோடனே அவர் அந்த டிக்கெட்டு கொடுத்தாராம். அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு சொன்னாராம், இது வந்து நீங்கள் எடுத்துக்க டிக்கெட் ஃபஸ்ட் கிளாஸான டிக்கெட்டு, இந்த டிக்கெட்டுக்கு வந்து 3 வேளை சாப்பாடு இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குது, டீ இருக்குது, இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் எதுக்கு சாப்பாடு கொண்டு வந்தீங்க அப்படின்னாராம். அப்படியா, இது தெரியாமல் அவர் 15 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு அந்த கப்பலில். அறிவில்லாத ஜனங்கள் சங்கரமாகிறது உண்டு. சில நேரத்தில் நம்ம என்ன நம்மளுக்கிட்ட எல்லா சொல்யூஷன் இருக்கும், நன்மை இருக்கும், எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற நன்மையை விட்டு வேறு எங்கேயோ தேடிக்கிட்டு ஓடிட்டுருப்போம். ஹல்லேலூயா. நிதானித்தால் அவன் அறிவை பெற்றுக்கொள்வான். அவன் நிதானித்தால், வேதத்தை அவன் அறிந்தால், அவன் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். ஆமென். அப்போ நம்ம ஆவி, ஆத்மா, மகிமையின் சரீரம், மண்ணான சரீரம் எல்லாம் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வதற்காக தான் நீங்கள் எல்லாம் திருச்சபைக்கு வரீங்க. தேவனை குறித்து தான் எப்படியாகிலும் என் ஆத்மா, என் ஆவி, என் சரீரம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து நீங்கள் உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, சபைக்கு வரீங்க. எனவே ஆவி, ஆத்மா, சரீரமாக இருக்கும் மனிதனுக்கு தேவனோடும் அவனுக்கு நல்ல உறவு வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நம்ம எல்லோருமே அவரோடு நல்ல உறவில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நமது ஆத்மாவோடு பிதாவும், நமது சரீரத்தோடு குமாரனும், நமது ஆவியோடு பரிசுத்த ஆவியானவரும் இணைந்திருக்கிறார். இப்படி தான் நமக்குள்ளே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பரிசுத்த ஆவியாக தேவனும் நமக்குள்ளே ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு இணைந்து இருக்கிறது. இப்படி தான் நம்ம ஆத்மா என்றாலும் பிதாவாகிய தேவனோடு இணைந்து இருக்கிறது உண்டு. நமது சரீரம் என்றாலும் குமாரனாகிய தேவனோடு, மகிமையின் சரீரம் என்பது குமாரனாகிய தேவன். அதனால்தான் அந்த தேவன் நமக்காக மண்ணிலே அடிக்கப்பட்டார். சரீரம் பிற்கப்படுகிற காரியம் என்ன, நம்முடைய மகிமையின் சரீரத்தை மீட்டுக்கொள்வதற்காக. ஹல்லேலூயா. நமது ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது உண்டு, இணைந்து இருக்க வேண்டும். இது மூன்றுமே இணைந்து இசைந்து இருந்தால்தான் நாம் சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் கொள்ளும். இங்கே வாசிக்கிறோம் வேதாகமத்தில் தாவீது நட்சத்திரம். தாவீது நட்சத்திரம் அப்படின்னா என்ன, ஏன் தாவீது நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நாம் பார்க்க இருக்கிறோம். தாவீது நட்சத்திரம்னா என்னன்னு பார்க்குறோம். இங்கே ஒரு முக்கோணத்தை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உண்டு. ஒரு முக்கோணத்தை வாசிக்கிறோம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், ஹேலோயும் தேவன். ஏன் முக்கோணம் போட்டிருக்குன்னா, மூன்றுமே சரிசமமான அளவு கொண்டது. அளவு சின்னதாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம், இன்னும் பெருசாக இருக்கலாம். ஆனால் அளவு மாறாதவை. 3 பகுதியும் அது சரியாக இருந்தால்தான் அது என்ன செய்ய முடியும்னு பயன்படுத்த முடியும். ஆமென். அப்போ ஒரு முக்கோணத்தை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். இன்னொரு முக்கோணத்தை பார்க்குறோம், மனிதன், ஆவி, ஆத்மா, சரீரம். ஓகேங்களா. 2 முக்கோணத்தையும் நம்ம இணைத்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டார் வருது. ஹல்லேலூயா. இதை தான் தாவீது நட்சத்திரம் என்று நம்ம ஏன் சொல்கிறோன்னு பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு ஸ்டார் வந்திருக்குது நீங்கள் பார்க்குறீங்க. மேலே இருக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு முக்கோணத்தை நம்ம போடும்போது ஆவி, ஆத்மா, சரீரம் என்று பார்க்குறோம். செகண்ட் ஒன் பார்க்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது மனிதராகிய நாமும் தேவனும் இணைந்து இருந்தால்தான் வெளிச்சம் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய கடவுளை, தேவனாகிய கர்த்தரை, அந்த ஏழையும் தேவன் நமக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னா மனிதராகிய நாம் வெளிச்சம் தர முடியாது. எப்படி ஸ்டார் வெளிச்சம் கொடுக்குதுங்களா? ஆமாவா இல்லைங்களா? ஸ்டார்லேயே பல வகையான ஸ்டார் இருக்குது. ஆமாங்களா? நிறைய வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்குது, சந்திர நட்சத்திரங்கள்லாம் இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், இருக்கிற கோள்லே நட்சத்திரங்கள் தான் பெரிய கோள்கள். ரொம்ப 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 பெரிய கோள்கள்னா அப்படின்னா என்ன, சூரியனை பார்க்கலாம் பல மடங்கு பெரிய கோள்கள் எல்லாம் உண்டு. அது நட்சத்திரங்கள் தான். நட்சத்திரத்தை தான் அந்த ஆண்டவர் வந்து பவர் கொடுத்துருக்காரு. நட்சத்திரங்கள் எல்லாமே ஆண்டவர் என்ன செய்கிறது, துதிக்கிறது. ஆமென். நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். ஓகே. அப்போது இது ஒரு நட்சத்திரமாக நீங்கள் தோன்றி, ஏன் தாவீது நட்சத்திரம் சொல்கிறோம்? இது அதாவது நட்சத்திரம் ஓகே, ஒரு ஸ்டார் போட்டிருக்கீங்க, ஏற்றுக்கொள்கிறோம். அது எத்தனை பங்கு இருக்குன்னா 6 பங்கு ஸ்டாராக இருக்குது. ஆமாம். கிறிஸ்மஸ் யாராவது ஸ்டார் வாங்கினீங்க? வாங்கி எல்லாம் மாட்டிருப்பீங்க இல்லையா, கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு. ஆனால் நீங்கள் எந்த கடையில் போய் பார்த்தாலும் 6 ஸ்டார் இருக்கிறது கிடைக்காது உங்களுக்கு. ஒன்று 5 இருக்கும், ஒன்று 4 இருக்கல, 3 இருக்கும், இல்லைன்னா 7, 8 இருக்கும், இல்லை நம்பர் ஆஃப் நிறைய வச்சுருப்பாங்க. ஏன்னா 6 ஸ்டார் என்ன செய்யாது, எங்கேயும் கிடைக்காது, மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க. அப்படியும் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி மாட்டாங்க. சரியான ஒரிஜினாலிட்டியான ஒன்று அப்படின்னா இந்த 6 ஸ்டார் கொண்டது தான். ஏன்னா மனிதனாகிய நாமும்
தேவனாகிய கர்த்தரும் இணைந்து, அந்த ஏலோயிம் தேவனை இணைந்து இருக்கிறது இந்த 6 லைன்ஸ் இருக்கிறதான அந்த ஸ்டார்ஸ். ஓகே, தாவீது நட்சத்திரம் என்று ஏன் பெயர் வருது அப்படின்னா மிக முக்கியம். நட்சத்திரம்னு சொல்லிட்டோம், ஏன் இது தாவீது நட்சத்திரம் சொல்கிறோம், என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தாவீது என்ற வார்த்தைக்கு 3 எபிரேய எழுத்துக்கள் இருக்கிறது. தாவீது என்ற வார்த்தைக்கு எத்தனை எபிரேய எழுத்து இருக்குது? 3 எபிரேய எழுத்து இருக்குது. இந்த எபிரேய எழுத்து போட்டிருக்கோம். என்னென்ன எபிரேய சொல்லுவோமா? டாலேத், வாவ், டாலேத், 3 எபிரேய எழுத்துக்கள் உண்டு. அது நம்ம படித்தோம். எனவே இது இன்றைக்கி இருக்கிறதான ஈப்ரு லெட்டர்ஸு நீங்கள் லெஃப்டில் பார்த்துட்ருக்கிறது. இது பாருங்கள், சித்திரவடிவ எழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஆரம்ப கட்ட காலத்தில், அதாவது மோசே காலத்திற்கு முந்தி இருக்கக்கூடியதான சித்திரவடிவ எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இதை நீங்கள் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, ஒரு முக்கோணம் இருக்கிறது, ஒரு ஆணி இருக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு முக்கோணம் இருக்கிறது. ஆமாம் இல்லைங்களா? 2 முக்கோணம் இருக்கிறது, ஒரு ஆணி இருக்கிறது. தாவீது நட்சத்திரம் ஏன்னு சொல்கிறோம்? 2 முக்கோணம் இருக்குது, அந்த லெட்டரில் ஒரு ஆணி இருக்குது. 2 முக்கோணம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கோணம் பிதா, அதாவது ஏலோயிம் தேவன், இன்னொரு முக்கோணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன். அப்போ 2த்தையும் இணைக்கிறது என்னென்னா ஒரு ஆணியாகிய இயேசு கிறிஸ்து. ஆணிகளால் அவர் அறையுண்டும் போது, சிலுவை என்றதான ஆணியால் அவர் அறையுண்டும் போது மனிதனையும் தேவனையும் இணைத்தார். ஹல்லேலூயா. அப்போது ஏன் இந்த நட்சத்திரம் என்ற இந்த பெயர் வருகிறது தெரியுதா? ஏன் இதை தாவீது நட்சத்திரம்னு சொல்கிறோம்? இந்த முக்கோணத்தை பார்க்கும்போது ஏன் தாவீது நட்சத்திரம்னு சொல்கிறோன்னா, இந்த பெயரில் எப்படி இருக்கும்? அந்த 3 லெட்டர்ஸ், இந்த 3 லெட்டர் 2 முக்கோணம், ஒரு ஆணி இருக்கும். 2 முக்கோணம் தேவனும் மனிதனும் ஆதாம் தவறு செய்த பிற்பாடு பிரிந்திருக்கிறபடியினாலே இயேசு கிறிஸ்து வழியாக, இயேசு என்றதான் அந்த சிலுவை ஆணி வழியாக தான் இரு திறத்தாயும் ஒன்றாக்கினார். ஆமென். அதனால தான் தாவீது நட்சத்திரம் என்று சொல்கிறோம். ஹல்லேலூயா. இந்த முக்கோணம் இப்போ இணைந்து போட்டிருக்கும். ரைட் சைடில் தாவீது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இணைந்து போட்டிருக்கும். எப்படி இணைக்கப்பட்டு இருக்கிற என்றால் இயேசு கிறிஸ்துவால். ஹல்லேலூயா. 2 முக்கோணத்தை சேர்த்தால் இந்த நட்சத்திரம் வரும். 2 முக்கோணங்களை இணைக்கும் ஆணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் தேவனையும் மனிதனையும் இணைக்கும் ஆணியாக, பாலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது இதனால் தான் இதை தாவீதின் நட்சத்திரம் என்று சொல்கிறோம். அப்போது தேவனையும் மனிதனையும் இணைத்தது யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனத்தில் கவனிக்கிறோம். எபேசி 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறாங்களா? அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்று பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்ததான அந்த நடுச்சுவர், அந்த பிரிவினையை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் ஒன்றாக்கினார். அடுத்தபடியாக 18வது வசனத்தில் வாசிக்கும் போது, அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை கிறிஸ்து மூலமாய் பெற்றிருக்கிறோம். ராமன் சொல்லுவோமா? இரு திறத்தாரையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒன்றாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் புறஜாதியாரையும் இஸ்ரேல், அதாவது யூதர்களையும், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பிதாவாகிய அந்த கடவுள், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், அந்த ஏலோயிம் தேவனை மனிதனோடு என்ன செய்து சிலுவை என்றதான ஆணியை வைத்து இணைத்திருக்கிறதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை தான் தாவீதின் நட்சத்திரம் என்று சொல்கிறோம். இன்று இருக்கிறதான இஸ்ரேல் தேசத்தினுடைய தேசிய கொடி இந்த நட்சத்திரம் தான். ஆமென். இந்த நட்சத்திரத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? இந்த நட்சத்திரம் தான் இன்று இருக்கிறதான இஸ்ரேல் தேசத்துடைய தேசிய கொடியாக இருக்கிறது. இந்த இணைப்பு, இந்த நட்சத்திரத்தை நீங்கள் கவனிக்கும் போது இந்த நட்சத்திரத்தில் 2 ஆழ்த்துவங்கள் இருக்கிறது உண்டு. ஒன்று ஏலோயிம் தேவன், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மனிதர்கள். ஆழ்த்துவம், 2 ஆழ்த்துவம் இருக்கிறது உண்டு. ஒன்று நம் தெரியும், ஒரு முக்கோணம் பிதாவாகிய தேவன், குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மனுஷனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், அது இயேசு என்றதான தெய்வத்தின் மூலமாக சிலுவை மரத்தின் வழியாக இணைக்கப்பட்டிருக்கிறது. பிரிந்திருந்த பிசாசானால் பிரிந்திருந்த இந்த உறவு இயேசு கிறிஸ்துவால் இணைக்கப்பட்டிருக்கிறது. தாவீது நட்சத்திரம்னு ஏன் நம்ம சொல்லியிருக்கிறோம்? தாவீதுக்கு 3 லெட்டர்ஸு, 2 முக்கோணம் வரும், ஒரு ஆணி வரும். 2 முக்கோணத்தை இணைத்தா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வரும். எனவே இணைத்திருக்கிறதான தாவீதின் நட்சத்திரம். ஓகே, தொடர்ச்சியாக பார்க்கும்போது தாவீது நட்சத்திரத்தை பிற மதத்தினரும் சில நாட்டினரும் மற்றும் பல வியாபார நிறுவனங்களும் பயன்படுத்துகிறார்கள். ஏன் தாவீது நட்சத்திரத்தை பயன்படுத்தும் போது மக்கள் அதிகமான நன்மைகள் பெற்றாங்க. அதனால் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அநேக இடங்களிலே இந்த நட்சத்திரத்தை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க.
எனவே இந்த நட்சத்திரத்தை போட்டிருப்பாங்க. அந்த நட்சத்திரத்துடைய சென்டரில் உக்காந்துக்கிட்டெல்லாம் சில வேலையெல்லாம் செய்வாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இல்லைங்களா? எனவே யூடியூப்பில் லைவ் போயிட்டுருக்கனால இந்த மேட்டர் நான் சொல்லலை, இல்லைங்க சொல்லியிருப்பேன். எனவே இந்த நட்சத்திரத்தை சென்டரில் உட்காந்துட்டு சில வேலையெல்லாம் செய்வாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் இந்த இணைப்பில் நன்மை இருக்கிறபடினாலே புற ஜாதியாரும் தேவனை அறியாதவர்களும் இந்த நட்சத்திரத்தை தங்களுக்கென்று பயன்படுத்தினார்கள். ஆமென். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது இதுதான் நம்ம லோகோவாக போட்டிருக்கோம். 2018 தான் இந்த விஷயம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு. சொல்லிக் கொடுத்தபடினாலே என்னுடைய நம்ம சர்ச்சு லோகோ இது போட்டிருக்கேன். இதனால் தான் முன்னாடி ஸ்க்ரீனில் இருக்கும். பிதாவாகிய தேவன், குமாரன தேவன், பரிசுத்த ஆவியாக தேவன், ஆவி ஆத்துமா சரீரம் ரெண்டுமே இணைக்கப்பட்டு உள்ள ஒரு விளக்கு வச்சுருக்கும். ஓகேங்களா? மென்னோரா நோட்ஸில் நம்ம பார்த்துருப்போம், அந்த குத்து விளக்கு நோட்ஸில். எனவே எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். தேவனோடு யார் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் எரிந்து கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. பிரகாசிப்பார்கள். வசனம் சொல்கிறது, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் பிரகாசம் அடைகிறான். ஆமென். அவர் முகத்தை நோக்கி பார்க்கிறவன். ஓகே, கிழக்கிலிருந்து எருசலேமுக்கு வந்த வான சாஸ்திரிகள் அப்படின்னு பார்க்குறோம். கிழக்கிலே அவர் நட்சத்திரத்தை கண்டு அப்படின்னு பார்க்குறோம். வானசாஸ்திரிகள் வந்தார்கள், கிழக்கிலிருந்து வானசாஸ்திரிகள் வந்தார்கள், அப்புறம் நட்சத்திரத்தை கண்டு வந்தார்கள். என்ன நட்சத்திரம் வழி காட்டினது அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். எனவே நீங்கள் பார்க்கும்போது இங்கே ஒரு நட்சத்திரம் பேர் போட்டிருக்கோம், அருமை நட்சத்திரம். நீங்கள் இது எப்படி நீங்கள் இணைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் ஸ்கை வியூ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ராத்திரி டைமில் அந்த ஒரு கேமரா இருக்கும். நீங்கள் கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்கள் ஃபோனில் தெரியும் இந்த மாதிரி பிக்சர்ஸு. எந்தெந்த நட்சத்திர பேர் எல்லாமே உங்கள் மொபைலே இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். எனவே அது இணைப்போடு இருக்கும், அந்த நட்சத்திரத்தின் பெயர் இருக்கும். ஏன் இந்த இணைப்பு இப்படியெல்லாம் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்ட காலத்தில் தேவனாகிய கர்த்தர் அந்த நட்சத்திரங்களை வைத்து தான் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினார். அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் பண்டிகைகளை வைத்தார்கள். நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அமாவாசை அப்படின்றது ஒரு கெட்ட சகுனம் மாதிரி நம்ம நினச்சிட்ருக்குறோம் இல்லைங்களா? அமாவாசை டைமில் அதை பண்ணாத இதை பண்ணாத, அது ஒரு நாள் கெட்ட நாள் அப்படிங்கிறோம். ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு அமாவாசை தான் ஒரு புனிதமான நாள். அந்த நாளில் தான் நல்ல நல்ல பண்டிகைலாம் நடக்கும். அந்த நாளில் தான் நல்ல விஷயங்களை அவங்க செய்வாங்க. காரணம் ரொம்ப இருட்டான டைமு, நட்சத்திரங்கள் அவர்களுக்கு வழிகாட்டும். இதை அந்நிய ஜனத்தினர் கேள்விப்பட்டபடினாலே நட்சத்திரத்தையும் வணங்க ஆரம்பித்தார்கள். இப்படி சொல்லுவோம். மோசஸ் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்தில் பெரிய பெரிய பிரமிடெல்லாம் இருக்கிறது உண்டு. பெரிய பெருசெல்லாம் இருக்குது. மோசஸ் கட்டினார், யோபு கட்டி விட்டதெல்லாம் இருக்குது. எனவே பெரிய பெரிய பிரமிடெல்லாம் இருக்கும். அந்த பெரிய முக்கோணம் மாதிரிலாம் பார்த்துருப்பீங்களே, எகிப்துடைய சின்னம். பெரிய முக்கோணமாக இருந்தாலும் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கதவு மாதிரி என்ன செய்யணும், ஓப்பன் இருக்கும். அது என்ன எதுக்காக கட்டினாங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் என்ன செய்யணும்னா யூகித்து சில நன்மைகள் நடக்கிறது. அவங்களுக்கு யுத்தத்திற்கு போவாங்களா, அந்த நட்சத்திரத்தை எல்லாம் பார்த்து யூகித்து அந்த நல்ல நேரத்தை கவனித்து என்ன செய்வாங்கன்னா அந்த யுத்தத்திற்கு போவாங்க, வெற்றி கொள்வாங்க. இது எகிப்தை பார்க்கும்போது அந்த பெரிய ஒரு பிரமிடு கட்டி மேலே ஓப்பன் இருக்கும். அந்த சில நட்சத்திர ஒளிகள், சூரிய ஒளிகள் எல்லாம் அந்த பிரமிடுக்குள்ளே விழும்போது அங்கே கீழே போயிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, வான சாஸ்திரிகள் அங்கே இருந்தார்கள். கீழே போயிட்டு அது எந்தெந்த நட்சத்திரமெல்லாம் எப்படி ஸ்கெட்சில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நல்ல காலம் கெட்ட காலத்தை யூகித்து பார்வோன் ராஜாக்கு அறிவித்தார்கள். அந்த டைமில் பார்வோன் ராஜா சொப்பனத்தை அவன் பார்க்கும்போது கூட அவர்கள் இப்படி தான் யூகிக்கிறார்கள். இப்போ அந்த நட்சத்திரத்தை பார்த்து அங்கே போய் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பார்ப்பாங்க. இது அருமை நட்சத்திரம். நீங்கள் உங்கள் பிள்ளை யாரோ பிறந்திருக்காங்க அப்படின்னா எத்தனை தேதி பிறந்தாங்க, எப்போ பிறந்தாங்கலாம் பார்த்துட்டு இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா இந்த நட்சத்திரங்கள்லாம் கணக்கு போடுவாங்க. மிருகசீரிசம், அருமை நட்சத்திரம், விக்ரோ இதெல்லாம் போட்டு உங்கள் குழந்தை ராகு காலத்தில் பிறந்திருக்கு, யமகண்டத்தில் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா இந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான். என்னன்னா ஆனால் சில நேரத்தில் அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அவங்க சொல்கிற காரியங்கள் அப்படி நடக்கிறதும் உண்டு. அவங்க இந்த கெட்ட காலத்தில் பிறந்திருக்காங்க, இது செஞ்சால் தான் உங்களுக்கு திருமணம் ஆகணும்னா அது செஞ்சோன்னே உங்களுக்கு திருமணம் ஆகுது. இந்த பரிகாரம் செஞ்சால் தான் அவங்க குழந்தை பிறக்கணும், அது செஞ்சோன்னே ஆகுது. காரணம் என்னன்னா இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வைத்து அவங்க யூகித்து செய்கிறது. இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஆதியாகத்திலே கவனிச்சிருப்பீங்க, 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை எல்லாம் காலங்களை என்ன செய்யுது, பிரித்து ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு நல்ல காலத்தை என்ன செய்கிறது, அது அறிவிக்கிறதாக சொல்லப்பட்ட வசனம். அப்போ ஆண்டவர் அதை வைத்து மக்கள் சில நேரத்தில் வழிநடக்கவும் ஆண்டவர் செய்தது. அப்போ இது அருமை நட்சத்திரம். இது பார்த்தீங்கன்னா விக்ரோ. இங்கே ஒரு இதை பார்த்துருக்கோம். இப்படி இருந்தால் ஒரு ஆள் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னா இது விக்ரோன்னு சொல்லுவாங்க. ஏன் விக்ரோன்னு சொன்னால் இந்த விர்கோ என்றதான இந்த
நட்சத்திரத்தை தெய்வமாக வணங்குறாங்க. ரைட் சைடில் இங்கே பார்க்கும்போது இங்கே சில கண்ட்ரி எல்லாம் இருக்குது. இந்த உலக மேப், இந்த கண்ட்ரியில் எல்லாமே இங்கே கோவில் இருக்குது. இந்த கோவில்கள் எல்லாமே இந்த விர்கோ என்றதான இந்த நட்சத்திரத்தை தான் தெய்வமாக வழிபட்டார்கள். இந்த நட்சத்திரத்தை தான் தெய்வமாக அவர்கள் வழிபட்டார்கள். இங்கே பார்க்கும்போது இங்கே சில நட்சத்திரங்களெல்லாம் இருக்கிறது நட்சத்திரத்தின் அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கம் போல். நீங்கள் நட்சத்திர அமைப்புகளை நீங்கள் மொபைலில் வாங்க, ஸ்கை வியூ என்றதான அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது அந்த நட்சத்திரத்து பெயரெல்லாம் இருக்கும். அந்த அமைப்புகள்லாம் வைத்து அந்த அமைப்புக்கு என்ன பெயருன்னும் கீழே என்ன செஞ்சுருக்கும், எழுதியிருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அவன் எந்த காலத்தில் பிறக்கிறான்றதை அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணி அவன் நல்ல காலமாக கெட்ட காலமாக இவனுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி அந்த ராக காலெல்லாம் குறிக்கிறாங்க இல்லையா, இதை பேஸ் பண்ணி தான் குறிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நட்சத்திரத்திற்கு ஏன் வல்லமை இருக்குது, பவர் இருக்குன்னா அது வழிகாட்டுகிறதான ஒன்றாக இருக்கிறது. ஆமென். தேவன் வழிகாட்டும்படியாக வைத்தார். நட்சத்திரமாக இருந்தால்தான் அது நேர் வழியாக இருக்கும். அதனால் அந்த நட்சத்திரத்தை தான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஹேலையும் தேவனையும் ஒரு மனிதனையும் இரண்டு இணைக்கிற ஆணியையும் குறித்து ஒரு நட்சத்திரங்களாக நமக்கு பார்த்தோம். ஆமாமா இல்லைங்களா? ஹேலையும் தேவனும் மனிதனும். அப்போ பிதாவாக தேவன், குமாரனாக தேவன், இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவாக தேவன் ஒரு முக்கோணமாகவும், மனுஷனுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஒரு முக்கோணமாகவும் இரண்டும் இணைக்கப்பட வேண்டி சிலுவை என்றதான ஒன்றின் கீழ் இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நட்சத்திரத்தை பார்த்து இவர்கள் யூகித்து போகிறாங்க. யார்? வானசாஸ்திரிகள் என்ன செய்தாங்கன்னா, நட்சத்திரத்தை பார்த்து தான் யூகித்து அங்கே போகிறாங்க. இந்த நட்சத்திரத்தை இப்போது எவ்வளோ வானசாஸ்திரிகள் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறோம்? நம்ம 3 பேர் போனதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது 2 பேர் போனது மாதிரி தெரியுது. ஆனால் அநேக சாஸ்திரிகள் போனதாக கவனிக்கிறோம். வரலாற்று பதிவில் பார்க்கும் வேதாகமத்தில் நம்பர்ஸ் எல்லாம் கிடையாது, சாஸ்திரிகள் போனார்கள் என்று தான் இருக்கிறது. அப்போ அநேக சாஸ்திரிகள் போனார்கள். எங்கேருந்து போனாங்க? பல நாடுகளில் இருக்கிற சாஸ்திரிகள் அங்கே போகிறதை நம்ம பார்க்குறோம். அங்கே போயிட்டு அந்த பெத்லகேமில் போயிட்டு இயேசு கிறிஸ்து தொழுது கொள்வது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒருவேளை வாய்ப்பு இருக்குன்னா அடுத்த சண்டேல, அந்த சண்டே 22ஆம் தேதி நான் மறுபடியும் வருவோம். ஓகேங்களா? அன்றைக்கி லாஸ்ட்டு சண்டே பேசின மெசேஜில் பாதி பெண்டிங் இருக்குது. அதனால் ஓசூர்லி இங்கேயும் 22ஆம் தேதி ஐயா சொல்லியிருக்கிறாரு. அந்த நாளில் இன்னும் ஏரோது ராஜாவும் அந்த நட்சத்திரங்கள் அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸை பார்ப்போம். இந்த நட்சத்திரங்கள் எல்லா நாட்டினருக்கும் வழிகாட்டினது. எங்கெந்தெல்லாம் நாட்டினர்கள் வந்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இந்த நட்சத்திரம் வழிகாட்டினது. இந்த நட்சத்திரத்தை அவர்கள் ஃபாலோ பண்ணி வந்தாங்க. இந்த நட்சத்திரத்தை பற்றி அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் கேட்கலாம். அந்த நட்சத்திரத்தை குறித்து மீகா புத்தகத்தில் நிறைய வசனங்கள் இருக்குது. மீகா புத்தகத்தில் நிறைய வசனம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல காரியங்கள் எங்கு நடந்தாலும் அதை எல்லோரும் பிடித்து கொள்வாங்க. அன்று இஸ்ராயல் மக்களுடைய சில புத்தகங்கள் சரியாக இருந்தபடினாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா சாஸ்திரிகளும் சிலவற்றை எடுத்து அதை படித்து தங்கள் நாட்டு ராஜாவுக்கு உதவி செய்தார்கள். ஸ்பிரிச்சுவலாக இல்லாவிட்டாலும் கூட அந்த நன்மைகளை அநேகர் எடுத்தார்கள். அதில் மெஸ்ஸியா பிறப்பு அடையாளம், அந்த நட்சத்திரம் வழிகாட்டும் எல்லாம் இருந்தபடினாலே அந்த நட்சத்திரத்தை காலத்தை கணித்தே இருந்தார். இன்றைக்கெல்லாம் மொபைல் இருக்குது, நிறைய இன்டர்நெட் இருக்குது, எங்கே போனாலும் ஸ்பீடாக ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் கிடையாது. இந்தியாவிலிருந்து கூட அநேக சாஸ்திரிகள் போகிறாங்க. கிழக்கத்திலிருந்து அநேக சாஸ்திரிகள் போனார்கள். அதிலே ஒரு சாஸ்திரி இந்தியாவிலிருந்து போனவர். இந்தியாவிலேருந்து போனோம் அப்படின்னா குறைஞ்சது 1 வருஷம் 6 மாதம் அந்த நாட்கள் அப்படி தான் போனாங்க. போகும்போது நிறைய பொண்ணு வெள்ளியெல்லாம் கொண்டு போனாங்க. கொண்டு போகும்போது என்ன வேகமாகலாம் போயிருக்க முடியாது. நிறுத்தி நிதானமாக வெயிட் பண்ணி என்ன செஞ்சுருப்பாங்க, போயிருப்பாங்க. போவதுக்கு 6 மாதம் ஆகிருக்கும். சரியான நேரத்திற்கு ஒரே நாளில் ஒரே நேரத்தில் மொத்த சாஸ்திரம் ஒரு பிளேஸ்க்கு வராங்கன்னா அவங்க இடத்துலேருந்து பல மாதங்களாக வழிநடத்தி கொண்டு வந்தது நட்சத்திரங்கள். அவங்க வழிநடத்தி கொண்டு வந்தது. அப்போ இந்த நட்சத்திரங்கள் தான் வழிநடத்த முடியும். இங்கே வாசிக்கும் போது யோபு 38ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாங்களா? அருமையின் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்க கூடுமோ, அல்லது மிருக சீரிசத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ என்று இருக்கிறது. ஆமென். அல்லது மிருக சீரியஸின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ அப்படின்னு இருக்கு. அடுத்தபடியாக பாருங்கள் 32ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ராசிகளை அதினதின் காலத்திலே வரப்பண்ணுவாயோ, துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ அப்படின்னு. அப்போனா எல்லா நட்சத்திரங்களையும் கர்த்தர் படைத்து அது காலத்தையும் அதாவது ராசிகளையும் ஏற்படுத்துகிறது. ஆமாவா இல்லைங்களா? எனவே இதெல்லாம் வசனத்திலே இருக்குது. ஒருவேளை நட்சத்திரங்கள் ராசியெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஏன் அந்த நட்சத்திரத்தை பேரெல்லாம் போட்டோம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், ராசிகளை அதின் காலத்திலே வர பண்ணுவாயோ.
அடுத்தபடியாக வாசிக்கும் போது, வானத்தின் ஹேமங்களை நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ. அப்போ பூமியை ஆளுகிறவர்கள் எல்லோரும் காலத்துக்கு ஏற்ப அந்த அதினதின் காலத்தில் சரியாக அது செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான். ஆமேன். அப்போது நாம்பளாம் எந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி வாழ்கிறோம்? தாவீது நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளாம் வாழ்கிறோம். தாவீது நட்சத்திரம் என்பது என்னது? பிதாவும் பரிசுத்த ஆவியாக தேவன் ஒரு பகுதியும் மனிதாகிய நாம் ஒரு பகுதியும் இரண்டும் இணைக்கிறதான ஒரே ஒரு சிலுவை மரம். சிலுவை மரமாக இயேசு கிறிஸ்து, அந்த ஆணி அப்படின்னு பார்த்தோம். தாவீது நட்சத்திரத்தை அநேகர் பயன்படுத்தினார்கள். ஓகேங்களா? அப்புறம் நம்ம பார்க்கும்போது இங்கே வாசிக்கலாங்களா, அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சிறியத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர் அப்படின்னு யோபு 9:9 வாசிக்கிறோம். ஆமேன். அவர் நட்சத்திரங்களை மாத்திரமல்ல, அந்த நாட்களை காலங்களை என்ன செய்தனா அவர் படைத்து உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த காலங்கள் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அன்று பயன்பட்டது. அதை வைத்து அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, யுத்தத்திற்கு போனாலும் சரி, தங்களுடைய பண்டிகைகளை கொண்டாடுவதும் சரி, இந்த நட்சத்திர காலங்களில் தான் சரியான நேரத்தை கவனித்து தேவனாய் கர்த்தர் அதை செய்யும்படி ஒரு சான்ஸ், ஒரு காரியத்தை வைத்தார். இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் நட்சத்திரத்தெல்லாம் பார்த்து என்ன செஞ்சிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. இந்த காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நட்சத்திரம், அது தாவீது நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அந்த நட்சத்திரத்தை என்றைக்கும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பெரிய சார்ட் எடுத்து அழகாக என்ன செய்யுங்க, ஒரு 2 முக்கோணம் போட்டு அதில் பிதாவும் பரிசுத்த ஆவியானவர், அப்புறம் ஆவி ஆத்மா சரீரம், சன்டில் ஹேலோயும் தேவன்லாம் போட்டு வீட்டில் ஒட்டி வைங்க, தாவீது நட்சத்திரம்னு போட்டு. ஆமேன். ஏன்னா நம்மளை வழிநடத்தக்கூடியது, நம்மளை ஆவி ஆத்மா சரீரத்தை வழிநடத்தக்கூடியது பிதாவாகிய தேவன், பரிசுத்தாவிய தேவன், குமாரனாகிய தேவன். இந்த தெய்வம் தான் நம்மை வழிநடத்துகிறது. ஆமேன். இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஓகே, இங்கே ஆமோஸ் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். 5-8 வாசிக்கும் போது எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாங்களா? அவர் அருமீனையும் மிருக சிறியத்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடிய காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ பெரிய தேவன் என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவர் சின்ன தேவனெல்லாம் இல்லை, அவர் மிகப்பெரிய தேவன். அவர் பாருங்கள், சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறாராம். சமுத்திரத்தின் தண்ணீர் எல்லாம் கவனிக்கும் போது நம்மளுடைய பூமியில் பார்த்திங்கன்னா 69% தண்ணீர் தான் இருக்கிறது உண்டு. அப்போது அவ்வளோ தண்ணீரும் கொண்டு வந்த பூமியில் ஊற்றினா பூமி நிற்குமா? என்ன நிற்காது. கொஞ்சம் பகுதி தான் நிலப்பரப்பு இருக்கிறது உண்டு. அப்போ தேவன் எவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறார். காலங்களை அவர் அந்த பிரகாரமாக தான் படைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது நட்சத்திரம் அப்படின்னா தாவீது நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை ஏன் நம்ம வீட்டில் மாற்றணும்னு தெரியுதுங்களா? நாங்கள் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவிய தேவனோடு இணைந்து இருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்தி வீட்டுக்கு வெளில நட்சத்திரத்தை மாற்றோம். ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரத்தை ஒருவேளை இன்றைக்கி நம்ம நிறைய நட்சத்திரம் எனக்கு இல்லை கிடைக்கல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நம்ம என்ன செய்வோம், ஏதோ ஒரு நட்சத்திரத்தை வாங்கி ஆகிலும் நீங்கள் மாட்டுங்க. நம்பர் ஆஃப் நட்சத்திரம் எடுத்து நம்பர் ஆஃப் இருக்கும், அதில் வாங்கி மாட்டுங்க. இல்லைன்னா 3 முக்கோணமாக இருக்கக்கூடியதாகிலும் வாங்கி மாட்டுங்க. 6 கிடைச்சா இன்னும் நல்லது தான். நீங்கள் 6 தேடி கண்டுபிடிங்க, கிடைக்காது. அப்படியும் 6 முக்கோணம் இருக்கிறது கிடைச்சேன்னா சூப்பர், நீங்கள் வாங்கி வெளியே மாட்டி வைங்க. ஏன்னா அந்த முக்கோணம் நானும் என் தேவனும் இணைந்திருக்கிறதை நான் வெளிப்படுத்துகிறேன் என்பதான அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறேன். அப்போது தாவீது நட்சத்திரத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில், மாம்ச சரீரத்தில், ஒருவேளை சபையுடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் அந்த தாவீது நட்சத்திரத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக வெளிச்சம் காணப்படும். அந்த நட்சத்திரத்தில் இணைக்கப்படாதவர்கள் யாரோ, தேவன் என்ற நட்சத்திரம் இல்லாமல் மனிதன் என்ற நட்சத்திரம் மாத்திரம் இருக்கிறவன் யாரோ அவன் நஷ்டமடைவான், அவன் இருளில் நடக்கிறான். 2 நட்சத்திரம் இணைக்கப்பட்டாலே ஒழிய அவனுக்குள்ளே வெளிச்சம் காணப்படாது. அப்போது 2 நட்சத்திரம் இணைக்கப்பட வேண்டும். அந்த நட்சத்திரங்கள் இணைக்கப்பட்டால்தான் அது சரியான வெளிச்சத்தில் நாம் நடப்போம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழுவோம், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கும். ஹல்லேலூயா. லாஸ்ட்டாக ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடுவோம். உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவை எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. நம்ம நட்சத்திரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே, நம்ம தேவன் என்ற அந்த நட்சத்திரம் இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவைகளையே சிந்தித்து கொண்டு பரிசுத்த ஆவியான உடைய அந்த வார்த்தையோடு நீங்கள் தொடர்ச்சியாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். தேங்க்யூ.